அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. என்னோட குட்டி மினி விளாக் பார்க்கலாமா? பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி லஞ்ச் கொடுத்து விடுறதுக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்ச் பாக்ஸ் என்னென்னா இறால் பிரியாணி தான் செய்ய போகிறேன். இந்த அடுப்பில் டீ போட்டாச்சு, இந்த அடுப்பில் குட்டி பாப்பாவுக்கு பால் போட்டாச்சு, இங்கிட்ட அரிசி ஊற வச்சுருக்கேன். இறா வந்துட்டு ஃப்ரிட்ஜில் இருந்துச்சா, அதை எடுத்துகிட்டு ஐஸ் விடணும்ல, அதனால் அதை எடுத்து தண்ணியில் போட்டிருந்தேன். கொத்தமல்லி புதினா எதுவுமே இல்லாமல் தான் செஞ்சேன். ஆனால் டேஸ்ட் சூப்பராக வந்துருந்துச்சு. கொஞ்சோண்டு கரம் மசாலா எக்ஸ்ட்ரா போட்டுக்கிட்டேன். ஏன்னா இறாவில் கொஞ்சம் லைட்டாக ஒரு ராஸ்மெல் இருக்கும்ல, அதனால் பிரியாணியும் சூப்பராக உதிரியாக வந்துருந்துச்சு. கொஞ்சோண்டு கருவேப்பிலை வாசனைக்காக போட்டுக்கிட்டேன். பிரியாணியில் கருவேப்பிலை போட மாட்டோம்ல, ஆனால் இறால வந்துட்டு போட்டேன் நான், நல்லா இருந்துச்சு. மதியானத்துக்கு பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு வந்துட்டு ரசம் வச்சுட்டு அப்படியே சிக்கன் ஃப்ரை பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். ரசம் ரெசிபி ஆல்ரெடி நான் நிறைய டைம் போட்டனால வீடியோ எடுக்கலை. சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு சிக்கனை மஞ்சத்தூள் கல் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகா பொடி, மஞ்சள் பொடி, தயிர், லெமனு, கொஞ்சோண்டு கரம் மசாலா போட்டிருக்கேன். இது மட்டும் போட்டாலே போதும், நல்லா டேஸ்டியாக இருக்கும். நம்ம பட்டரில் வந்துட்டு தவா ஃப்ரை தான் பண்ணி எடுக்க போகிறோமா. தயிர் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கோங்க, அவ்வளோதான். வேறு எந்த மசாலாவும் போட தேவையில்லை. மஞ்சள் பொடி, மிளகா பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர், மெயினாக தயிர் ஊற்றணும், கொஞ்சோண்டு லெமன் ஊற்றிக்கிடலாம், அவ்வளோதான். அதை வச்சு ஊற வச்சுட்டு நான் பட்டரில் தான் இன்றைக்கி ஃப்ரை பண்ண போகிறேன்னு சொன்னேன்ல, அதுக்காக பட்டரையும் எடுத்து வெளியில் வச்சுருந்தேன். சாப்பாடையும் இங்கிட்டு வடித்து வச்சாச்சு. பட்டர் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக போட்டோம்னா டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கீ வேணாலும் யூஸ் பண்ணிக்கிறலாம். இப்போ நம்ம வந்து பெரட்டி வச்சுருக்கோம்ல, அந்த சிக்கனை வந்துட்டு எடுத்து வச்சுக்கிறலாம். நல்லா ஒன் சைடு வந்துட்டு குக் ஆனதுக்கப்புறமா இன்னொரு சைடு திருப்பி விடலாம். மிளகுத்தூளும் போடுங்க, சொல்ல மறந்துட்டேன். அதோடய ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதனால தான். அவ்வளோதான். ஒரு சைட் இந்த மாதிரி கலர் ஆனதுக்கப்புறம் திருப்பி விட்டு எடுத்தோன்னு வைங்களேன், சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அடுப்பையும் அப்படியே க்ளீன் பண்ணி முடிச்சுட்டேன். அப்புறம் என்ன, எப்பயும் போல் தான் வீடு க்ளீன் பண்ணுறது, வீடு துடைக்கிறது, பாத்திரம் கழுவுறது, பாத்ரூம் கழுவுறது, அந்த மாதிரி சில பல வேலைகள்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் முடிச்சாச்சு. நம்ம குட்டி மேடமையும் குளிக்க வச்சு பேசாமல் உட்காந்துருன்னு சொல்லிட்டு வண்டியில் உட்கார வச்சுருக்கேன். மேடம்க்கு கொட்டாய் வந்துருச்சு. ஃபஸ்ட்டு அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து தூங்க வைக்கணும். உங்ககிட்ட கிச்சனில் எப்பயும் ஷெல்ஃபை தொடப்பெல்லாம் அந்த வேலையை முடிச்சுட்டு மெயின் இப்போ துணி காயப்படுற வேலை மட்டும் பேலன்ஸ் இருக்குது, அது ஈவினிங் தான் செய்வேன். சிக்கன் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு, செம்ம ஜூஸியாக சூப்பராக இருக்கும். ரசத்தோட காம்பினேஷனாகவும் நல்லாயிருக்கும், சாம்பாருக்கும் நல்லாயிருக்கும். எல்லாத்துக்குமே சிக்கன் நல்லா தான் இருக்கும், ஏன்னா அது சிக்கனில், அதனால தான். அப்படியே நமாஸ் படித்து முடிச்சலன்னு சொல்லிட்டு நமாஸும் படித்து முடிச்சுட்டு அல்ஹம்துலில்லாஹ் டே சூப்பராக போச்சு.